பிரியமானவர்களே, இனிய காலை வணக்கம். கற்போம் சில வசனம். மனமகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிக தேவையான ஒன்று அல்லவா? ஆனால் இந்த மனமகிழ்ச்சியை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 17:22, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. என்றால் இந்த மனமகிழ்ச்சி எப்படிப்பட்டது? ஔஷதம் என்றால் மெடிசன், மருத்துவம், மருந்து என்று சொல்லப்படுகிறது. இந்த மருந்து முறிந்த ஆவியோ எலும்புகளையோ உலர பண்ணாமல் அதை திடன் கொள்ளச் செய்கிறதாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 23:15 சொல்லப்படுகிறது, யாருக்கெல்லாம் இந்த மனமகிழ்ச்சி கிடைக்கும்? என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய இருதயம் மகிழும்படி நம்முடைய இருதயம் ஞானமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்படி ஞானமுள்ளதாய் அவருடைய இருதயத்தைப் போலவே நம்முடைய இருதயம் இருந்தால் அவருடைய இருதயம் மகிழ பண்ணுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அதே போல சங்கீதம் 118:24 சொல்லுவது போல, இந்த நாளிலே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ்ச்சிக்குள்ளாய் நல்ல ஔஷதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை காத்து வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. தெய்வம் தாமே இந்த வார்த்தையின்படி மகிழ்ச்சியின் நாளாய் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.